இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில தண்ணி அடிச்சது இல்ல, தம் அடிச்சதே கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டீங்க, தம் அடிக்க மாட்டீங்க, அது எங்க காலேஜ்லயும் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னேன். இங்கதான் சார் கண்டிப்பா சொல்லணும்ட்டாரு அவரு. சொல்ல போனா ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலதான் இருக்கீங்க. ஒரு குடும்பத்தை ஒரு ஆண் வந்து முதுகுல வச்சு சுமக்குறாங்கன்னா ஒரு பெண் இதயத்துல வச்சு சுமக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறது. ஒரு பெண் தன்னோட தனிமையில் இருக்கும் போதும் அந்த பெண்ணுக்கு யார் ஒருவன் பாதுகாப்பு உணர்வு கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான ஆண், உண்மையான ஹீரோ. படிக்கிற டைம்ல படிக்கிறது மட்டுமே ஒரு முக்கியமான வேலையா வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, அடிச்சுக்காதீங்க. சோசியல் மீடியால போடும்போது எல்லாருமே வந்து போட்டோஸோ இல்ல இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ஓப்பனா நம்மளை பத்தி சொல்லுவாங்க. தப்புனா தப்பு, நல்லதுன்னா நல்லதுன்றத வந்து ஓப்பனா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லாஸ்ட் வரைக்கும் இழந்துடவே கூடாது. அண்ட் ஸ்கூல் லைஃப்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட படிக்கிற அந்த பையனோட உங்களுக்கு பேர் தெரியும், ஃபோன் நம்பர் தெரியும், அட்ரஸ் தெரியும். பட் நம்ம தெரிஞ்சுக்க விரும்பாத ஒரு விஷயம் அவங்க என்ன ஜாதி அப்படின்றது. அதை கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஸ்கூல் பசங்களுக்கு அது தெரியாது. யாரும் யாருக்கிட்டையும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து பழக மாட்டாங்க. பட் இந்த இடத்துல பெற்றோர்கள் நம்ம யாரும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல விஷயமும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம், நமக்கே தெரியாம கெட்ட விஷயங்களும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த மதம், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே வேண்டாம். எல்லாரும் ஒரே ஜாதி, நம்ம எல்லாம் மனித ஜாதி, அதில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். ஸோ அதெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே வர்றது. அதை நம்ம பெற்றோர்கள் எதுவும் கெடுத்துட வேண்டாம். அண்டு ஸ்கூல் லைஃப் ஜென்ரலாக காலேஜ் லைஃப்ல இதை சொல்லலாம். பட் இப்போ நான் ஸ்கூல் லைஃப்லேயே இதை சொல்கிறேன். என்னன்னா, ஸ்கூல் படிக்கும்போது பண்ணக்கூடாத தப்புகள்னு சிலதெல்லாம் இருக்குது. இந்த காப்பி அடிக்கிறது அதெல்லாம் கூட சின்ன சின்ன தப்புகள், அது கூட பண்ணக்கூடாது. பட் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நான் சொல்கிறது ஏன் இப்போ ஸ்கூலுன்றனா ஸ்கூல்லேயே ரொம்ப முன்னாடி வந்துருச்சுன்றதுனால இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் பெருமையாக சொல்லலாம். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் தண்ணி அடிச்சதில்லை, தம் அடிச்சதே கிடையாது. இதை வந்து பெற்றோர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்கூல் ரொம்ப ஏழினே வச்சுப்போம், பெற்றோர்களுக்கே சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த தப்பை பண்ணதே கிடையாது. இதை நான் ஜென்ரலாக எல்லா ஸ்கூலும் காலேஜ் போகும்போது தான் சொல்லுவோம். ஒரு காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் ஓனர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா, தண்ணி அடிக்க மாட்டீங்க, தம் அடிக்க மாட்டீங்கன்னா அது எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னு. இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்ட்டார் அவரு. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம், அவங்க குடிச்சா நாங்களும் குடிப்போம் அப்படின்ட்டு. அது உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க. ஏன்னா நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். இன்னும் பல மடங்கு மேலேன்னு சொல்றதோட இங்கே வந்து எந்த அளவுக்கு மேலேன்றது இங்கேயே பார்க்கலாம். இங்கே எவ்வளோ பாருங்க, பெண்கள் தான் நிறைய பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் 3-4 பேர். அவர் ஒருத்தர் இருக்காரு. அம்மா ராஜ்பவன்லேருந்து கவர்னர் கிளம்பி வந்த மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் புரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு தமிழ். அப்புறமா நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசி புரிய வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். என்ன சொல்ல வந்தோன்னா, பெண்கள் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த பொறுப்பு தானாக வந்துடுது. ஒரு குடும்பத்தை ஒரு ஆண் வந்து முதுகில் வச்சு சுமக்குறாங்கன்னா ஒரு பெண் இதயத்தில் வச்சு சுமக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. அந்த ஆணையும் சேர்த்து பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெண் தான். ஒரு ஒர்க்கிங் உமனோட யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் இவங்களே கூட எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலையில் அவங்க வேலைக்கு போனோம்னா காலங்காத்தால சீக்கிரமாக எந்திரிச்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து, ஹஸ்பண்டை ரெடி பண்ணி அவருக்கு லஞ்சு கட்டி கொடுத்து, பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து, மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்டு திருப்பி அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிற வழி பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ பாவம் அதில் பல கஷ்டங்கள். திருப்பி ஈவினிங் திரும்பி வந்தால் மறுபடியும் இது எல்லாமே மறுபடியும் பண்ணணும். திருப்பி டின்னர் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு ஹோம் ஒர்க் இருந்தால் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அவங்க தூங்கும்போது 11-11:30 மணி ஆகிடும். திரும்ப அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். பட் பசங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஏதோ ஐபிஎல்லோ பிக் பாஸோ பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக தூங்கிட்டோ இல்லை ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்துடும். பட் அவங்க அப்படி கிடையாது. ஒரு நாளுமே அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப் தான். ஸோ ஆண்களுக்கு சமம் கிடையாது, பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் பெண்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஆண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து அவங்க முன்னாடி ஹீரோவாக காமிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ பைக்கில் வீலிங் பண்ணுறது இல்லை கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிறது அப்படிலாம் கிடையாது.
ஒரு பெண் தன்னோட தனிமையில் இருக்கும்போதும் அந்த பெண்ணுக்கு யார் ஒருவன் பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான ஆண், உண்மையான ஹீரோ. ஸோ இங்கே நிறைய ஹீரோஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஒரு நல்ல ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்கூலில் படிக்கும்போது சாதாரணமாகவே வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான்லாம் வந்து சேலம் பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இப்போ வரவும் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நிறையா மரத்துக்கடியில் உட்கார வச்சு சொல்லி தர்றது, அந்த பிளாக் போர்டு அதுவே பிளாக் கலரில் இருக்காது, இன்ஃபேக்ட் எல்லாம் அழிச்சாலும் போகாது. அந்த மாதிரி ரொம்ப நாங்களாமே வந்து துடைப்போம். அது ஏதோ ஒரு இலை இருக்கும், அந்த இலையெல்லாம் நாங்களே கசக்கி அந்த போர்டெல்லாம் இது பண்ணி அதை இன்னும் நல்லா பிளாக் ஆகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தோம். பட் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஏசி வச்ச ரூம்ல இருந்து எல்லாமே அவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிற இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேற லெவலில் படிக்கிறாங்க. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற டைமில் படிக்கிறது மட்டுமே ஒரு முக்கியமான வேலையாக வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். அதே மாதிரி அவங்க மார்க் வாங்குற விஷயத்தில் நம்மளும் கொஞ்சம் பேரண்ட்ஸும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். முக்கியமாக யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணி அவன் இத்தனை மார்க் வாங்கியிருக்கான், 95 வாங்கியிருக்கான், நீ வந்து 70 தான் வாங்கியிருக்க அப்படி சொல்லவே சொல்லாத. 70 வாங்கியிருக்கா, டே அடுத்தது 80 வாங்க, 90 வாங்க அப்படி சொல்லுங்க. பட் அவன் வாங்கிட்டான் நீ வாங்காத அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த தேவையில்லாமல் என்ன ஆகுதுன்னா அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அண்ட் அந்த இன்னொரு பையனை பார்த்தா அவன் மேலே கோபம் வரும், பொறாமை வரும். இது சாதாரணமாக எல்லாருக்கும் வர்றது தான். ஸோ அவனோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் ஒருவேளை அந்த பையன் கேட்டான்னு வச்சுக்கங்க, அவங்க அப்பா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, நீ 60,000 தானே சம்பாதிக்கிறேன், அவன் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐயோ நான் ஏதோ குழந்தைங்க சொல்லி கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த கம்பேர் பண்ணி இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைய திட்டக்கூடாது. அண்டு சாரும் சொன்னார், அந்த பாயிண்ட்லாம் நானும் சொல்லணும்னு வச்சுருந்தேன். என்னன்னா அந்த குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தைகள் பேசுவது, கெட்ட வார்த்தை மட்டும் இல்லை, ஏன்னா நம்மளை கெட்ட வார்த்தைன்னா ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை, நம்மளை மீறி சின்ன சின்ன வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப லைஃப்பில் அப்படியே கலந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னும் சொல்ல போனால் பொய் சொல்லக்கூடாது. மெயினாக பொய் அப்படின்றது எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனில் எடுத்து சொல்லிட்டு இருப்போம் ஃப்ரெண்டுக்கிட்ட, வந்துட்டேன்டா, இதோ இதை தாண்டிட்டேன், குன்றத்தூர் கோயில்கிட்ட நிற்கிறேன், அப்போ தான் வீட்டில் தான் இருப்போம். பட் அப்படி சொல்லும்பொழுது குழந்தை பார்க்கும், என்ன அப்பா இங்கே தான் இருக்காரு பட் அங்கே இருக்குன்னு சொல்கிறாரு, போய் சொல்லலாம் போலன்ற ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட ஒரு விஷயம் வந்து நமக்கே தெரியாமல் அந்த குழந்தை மைண்டில் விதைக்கிறோம். ஸோ முடிந்தவரை குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, அடிச்சுக்காதீங்க. அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா சண்டை போடுறது எனக்கும் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டில் ஏதாவது ஒன்று வரும், டக்குன்னு ஒரு கோபம் வரும், பட் அதை மீறி கண்ட்ரோல்டாக இருக்கணும் பாருங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஈஸியாக குழந்தைங்க வந்து அதை பழகிடுறாங்க. அதை ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடுது, அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியான அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குது. அண்டு இந்த ஃபோன் கொடுக்க வேணான்றதும் முக்கியமான பாயிண்ட் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அந்த ஃபோனை கொடுக்காமல் இருக்கிறது, டிவி பார்க்குறத கம்மி பண்ணுறதுன்றது. ஏன்னா சாப்பிடும்போது ஊட்டும் போதுன்னு சில நேரங்களில் அது பழகிட்டோம், இல்லை எங்கே வெளில போகும்போது அழகாங்க, வேறு வழி இல்லாமல் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்குறோம். அது நிச்சயமாக அதன் மூலமாக எல்லா கெட்டதும் இருக்குது. எப்படின்னா ஃபோன் மூலமாக வர்ற ரீல்ஸ்லையோ இல்லை மற்ற கெட்டதாக இருக்கட்டும், அண்ட் அதை பார்க்குறதுனால கண்ணில் வர்ற கெட்டதாக இருக்கட்டும், ப்ரெஷர் தேவையில்லாமல் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவாக இருக்குது. இன்ஃபேக்ட் என் குழந்தை வந்து சொல்கிறா, பாப்பா நிறையா ஃபோன் பார்த்தா கண்ணில் வந்து பிரச்சனை வருமாமேப்பா அப்படின்னா, சூப்பராக இருக்கு, யாருமா சொன்னா, ஃபோனில் தான் பார்த்தேன் அப்படின்றா. அடி பாவி, ஃபோன் மூலமாக பிரச்சனைன்றதை ஃபோனை பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாலியாக சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வேறு வழி இல்லை, அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது டிராயிங் பண்ண விடுங்க, இல்லை வேறு ஏதாவது விளையாட விடுங்க, வெளியில் விளையாட விடுங்க. வெளியிலன்னா நான் சொல்கிறது லைக் ரோட்டில் அப்படி இல்லை, வீட்டுக்கு வெளியில் இடம் இருந்தால் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும். ஏன்னா நம்மளாம் அப்படி தான் வளர்ந்துருப்போம், எல்லாம் ஊரில் சுற்றி காலையில் போனோன்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். எல்லா இடத்துலையும் எல்லா தெருவுலையும் நாங்கள் போகாத இடம் கிடையாது, போகாத வீடு கிடையாது. பட் இப்போ எல்லாருக்கும் அந்தளவுக்கு போக முடியுமான்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் விளையாட விடுங்க, கிரவுண்டில் விளையாட விடுங்க. இந்த குழந்தைங்க கையில் ஃபோனை கொடுத்து அதன் மூலமாக தவறான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நல்லதும் இருக்குது, பட் அந்த கெட்டதுகள் வந்துட வேண்டாம். அண்டு சோஷியல் மீடியாவில் போடும்போது எல்லாருமே வந்து ஃபோட்டோஸோ இல்லை இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு என்ன ஏஐ அது இது ஏதோ வந்ததுனால ஏஐலையும் நிறைய நல்லதும் இருக்கும், அதுலேயும் நிறைய கெட்டதும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணிக்க வேண்டாம். அந்த குழந்தைங்க மனசில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாரும் இப்போ இருந்தே சொல்லியே வழங்க வேறு விஷயம். அவர் சாருமே சொன்னார் அந்த பாயிண்ட்டை. என்னென்னா இந்த மார்க் கம்மியாக வாங்கிட்டோம், இல்லை ஃபெயிலே ஆகிட்டோம், இல்லை வேறு ஏதாவது திட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக வந்து இப்போ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், சூசைட் மாதிரியான விஷயங்கள் லெவலுக்கு போகிறாங்க. இதை நம்ம தான் இப்போலேருந்தே அது தப்பு, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ரெடியாக இருக்கணும். என்ன சொன்னாலும் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் அது அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அவங்கள விட உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. நீங்கள் சும்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அவன் ஒரு
ஐடியா கொடுத்தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டயோ டீச்சர்ஸ்கிட்டயோ சொல்லுங்க, அவங்க வந்து நிச்சயமா உங்களை அதுக்கான நல்ல கைடன்ஸ் என்னவோ பண்ணுவாங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.